ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசுப்பா, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு நீர் பேசும்படியா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களோடு கூட நீங்க பேசுங்க அப்பா. ஆவியானவரே, விடாய்த்து போயிருக்கிறோம். ஆவியானவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே எங்களுக்கு தகப்பனாய் இருந்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களை இன்னும் பலப்படுத்துங்க, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சாத்தானின் அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலும் நிர்மூலமாகட்டும் அப்பா. நீர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 22 தொடங்கி 28 வரை. மத்தேயு 15 22 தொடங்கி 28 வரை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது அழகா ஃப்ரம் 22 28 வரைக்கும் ஒரு அழகான கண்டென்ட், ஒரு பேசேஜை கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு பேசுவாராக. கானானிய ஸ்திரீ ஒருத்தி, அவள் ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆமா, இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு வேர்டுக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. இந்த இடத்துல ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம அது விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது இந்த இடத்துல நடக்கிற அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நல்ல விசுவாசமா கேளுங்க. இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேட்கிறது, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு சொல்லியும் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலையும். அற்புதமான தேவன். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. இப்ப சீஷர்கள் வந்து நம்மளை பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாளே, இறங்கும்னு சொன்னா அந்த சீஷர்கள் அதை எப்படி சொல்றாங்க? அவங்க பின்னாடி இருந்து நம்மளை கூப்பிட்டுட்டே வரா, இவளை அனுப்பிவிடும் என்று அவங்க சீஷர்கள் வேண்டுறாங்க. இப்ப அந்த அம்மா வேண்டுறது மட்டும் கிடையாது, இப்போ வேண்டுறது யாருன்னா சீஷர்களா வேண்டுறாங்க. தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வராளே அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அவள் எதற்காக இறங்கும்னு சொன்னா, பிசாசுனால. ஆண்டவர் நிறைய அதிசயங்களை செஞ்சிருக்கிறார் இல்லையா? நிறைய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். பிசாசின் பிடியில இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படிக்கே ஆண்டவர் அவருடைய நோக்கமே, இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கமே பிசாசின் தலையை நசுக்கிறதுக்காக தான் வந்தார். ஏன் வந்தார்? மரணத்தை ஜெயிக்க வந்தார். மரண ஆக்கினியை நம்மளிடத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் வந்தார். அப்ப அவருடைய நோக்கமே வந்து பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை சுகப்படுத்தும்படிதான்.
ஏன் இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையே சொல்லலை? அவ கேட்கும் போதே எனக்கு இறங்கும் ஆண்டவரே தானே சொல்றான். ஆனா அவ ஏன் நம்ம அப்பா ஒரு வார்த்தையும் அங்க சொல்லலை அப்படின்னா, நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏன் வந்தார் அப்படின்னா, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தான் அவர் வரார். அப்ப இந்த கானானிய ஸ்திரீ, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லலையா? நம்ம இதைதான் நம்ம என்ன பண்ணோம், அண்டர்லைன் பண்ணி, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை, ஒரு சில காரியங்கள்ல இன்னும் ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறார். அவர் ஒரு மௌனமாகவே இருக்கிறார். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அவள் இறங்கும் என்று கேட்டும் ஒரு பெண், அவள் என் மகள் கஷ்டப்படுறா. அவள் என்ன சொல்றா? எனக்கு இறங்கும் கேட்கிறா. அவளுடைய வேதனை என்னது? அவள் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லல, சீஷர்களும் வேண்டிக் கொள்றாங்க. 1 யோவான்ல பார்த்தோம் 3:8-9, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்கிறான்? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் தேவனால உண்டாயிருக்கிறோம்னு சொல்லி. நம்ம எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆனா நீ பாவம் செய்யும் போது தேவனால உண்டாக்கப்படல, பிசாசினால உண்டாக்கப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற எவனும் எல்லாம் சொல்ல உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. ஆனா நீ பாவம் செஞ்சினா நீ அவராலே உண்டாக்கப்படல, நீ பிசாசினால உண்டாக்கப்பட்டு இருக்க. அவனுக்குன்னு வைத்திருக்கிற ஆக்கினைக்குள்ள, அவனுக்குன்னு வைத்திருக்கிற மரண தண்டனைக்குள்ள நான் பாத்திரனா மாறிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சரி, அப்ப நம்ம பாவம் செய்யக்கூடாது இல்லையா? அதுக்கு ஒரு வார்த்தை அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 1 யோவான் 3:8-9 அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அதனால அவன் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டானா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா, கானானிய ஸ்திரீ தன் மகள் வேதனைப்படுகிறாள். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள்னு பார்த்தோம். அப்பவுமே ஆண்டவர் ஒண்ணு சொல்லல. சோ அதுக்கு நம்ம இந்த வசனங்கள், ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தானே வந்தாரு, ஆனா ஏன் அவர் ஒரு வார்த்தையை அங்க சொல்லல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதற்கு ஒப்பா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதே வசனத்துல யார் பாவம் செய்ய மாட்டாங்க, யார் பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வசனத்தினாலே நம்ம மறுபடியும் ஜென்பிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்லும் போது, என் தாய் என்னை எப்படி கர்ப்பம் தரித்தாளா? பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம வெளிப்படும் பொழுதே பாவையாதான் வெளிப்படணும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எரேமியா புஸ்தகத்துல உன் தாயின் வயிற்றுல இருந்தே தெரிந்து கொண்டேன், வாட் எவர், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் நம்ம எதுல கர்ப்பம் தரிக்கப்படுறோம்? பாவத்துல இருந்துதான் வரும். எந்த பாவம்? ஆதாமின் பாவம். அது வளர்ந்து நன்மை தீமை அறிஞ்சு ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டை எல்லாத்தையும் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் நம்மளை எதுல ஜெனிப்பிக்கிறாரா? மறுபடியுமா ஆண்டவருடைய வசனத்தினால நம்ம பிறக்கிறோம். அம்மா வயிற்றுல பிறந்தது கிடையாது. அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவிதான். அவன் எப்ப நீதிமான ஆக்கப்படுறான் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தினால மட்டும்தான். இன்னைக்கு எத்தனை பேர் பேப்டிசம் எடுத்துட்டு குடிக்கிறாங்க, எத்தனை பேர் பேப்டிசம் எடுத்துட்டு விபச்சாரம் பண்றாங்க, எத்தனை பேர் பேப்டிசம் எடுத்துட்டு திருவிருந்துல கையை வச்சுட்டு பொய் சொல்றாங்க.
ஆனா அதே ஒருத்தன் ஜலத்துல மட்டும் இல்ல, ஆவியில பிறந்தவனா இருந்தா அவன் பாவம் செய்ய மாட்டான். சரி, மீண்டுமா யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ கர்த்தருடைய நாமத்தினால இங்கே அந்த கானானிய ஸ்திரீ, மீண்டுமாய் நம்ம அந்த இடத்துக்குள்ள வரோம். யார் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன் பார்த்தோம். பாவம் யார் செய்ய மாட்டாங்கன்னா, இந்த ஜீவ வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா என்னால பாவம் செய்யவே முடியாது, பாவம் செய்ய முடியவே முடியாது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாரு? வார்த்தை தான். அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்ய முடியாது. சரி, எனக்கு இறங்கும் சொன்ன கர்த்தர், எனக்கு இறங்கும் சொன்ன அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதா இருக்கிறேன். இந்த கானானிய ஸ்திரீ இறங்கும் கேட்டோ ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்கு இரக்கம் செய்வேன்னு சொன்னா, என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான். நான் எத்தனை தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன்? 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன். அப்ப இரக்கம் மோசஸ் கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமா இருக்க நான் சித்தமா இருப்பேனோ அந்த இறக்கம் எனக்கு கிடைக்கணும்னா கூட இன்னைக்கு எத்தனையோ பேர் லட்சம் கோடி கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில உங்களுக்கும் எனக்கும் இறக்கம் கிடைச்சதுனாலதான் நம்ம எங்க இருக்கிறோம்? தேவனுடைய சபையில. மத்தேயு 15 தொடர்ந்து அந்த பேசேஜ்குள்ளே நம்ம போலாம். மத்தேயு 15:25 படிங்க. அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். 26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலன்னு பார்த்தோம். அவள் மீண்டும் வந்து என்ன பண்றா? ஆண்டவரே இப்ப எனக்கு என்ன கேட்கிறா? அவ உதவி செய்ய. நல்லா கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனை முறை ப்ரேயர் பண்றோம் இல்ல, நம்மளுடைய தேவைகள் ஏதாவது பூர்த்தி ஆகணும்னா எத்தனை முறை முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்றோம். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் குவைட்டா இருக்கிறாரு, நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆன்சர் வரலையா, ஏன் அவர் குவைட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை நிதானிக்கணும். எங்க மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அவள் உதவி செய்யும் சொல்லிட்டு அடுத்தபடியா என்ன பண்றா? பணிந்து கொள்றா ஆண்டவர். அப்ப ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது. சிஸ்டர் இருக்கீங்க, டெபோராக்கு வச்சுட்டு நல்ல ஒரு ரைஸ் சூடு பண்ணி வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு பால் வச்சிருக்கீங்க, நாய் வந்தா ஊத்திடுவீங்களா? அவ சாப்பிட்ட மிச்சத்தை தானே போடுவீங்க, கரெக்டா? குழந்தைக்குன்னு வச்சுட்டு இருந்ததை எடுத்து நம்ம நாய்க்கு போடுவோமா? நாய்க்கு இல்லை, மனுஷன் வந்தா கூட கொடுக்க மாட்டோம். ஆமா தானே? அது பேபிக்குன்னு எடுத்து வச்சது நம்ம கொடுக்க மாட்டோம். பைபிள் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் உங்களுடைய யதார்த்தமுள்ள வாழ்க்கையில ஒத்து போகக்கூடியது தான் இந்த சத்தியமுள்ள வார்த்தை. எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, எதுவுமே வித்தியாசமாவோ பெருசாவோ கை கொள்ளக்கூடாத போலவோ எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட மாட்டேன்? நாய்க்கு போட மாட்டேன்னு சொன்னாரா? நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொன்னாரா? இப்ப நாய்க்குட்டி யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட மாட்டேன்னு சொன்ன, நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நாய் யாரு? இந்த கானானிய ஸ்திரீ தான் நாய், அவ மகள் தான் குட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசலன்னா, இந்த கானானிய ஸ்திரீ ஒரு பாவம் உள்ள ஸ்திரீயா இருந்திருக்கணும். அவள் மகள் மிகுந்த கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அந்த கானானிய ஸ்திரீ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா,
உபாகமம் 23:18 படிங்க. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினால் ஆகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கொஞ்சம் கவனிங்க. வேசியின் பணயமும் நாயின் கிரயமும். மூல பாஷையில் எழுதப்பட்ட பைபிள்ல நாயை பத்தி போடவே இல்லை. அதனாலதான் இந்த திருவேதாகமத்தை மட்டும், பரிசுத்த வேதாகமத்தை மட்டும் பார்க்கணும். நம்ம இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பிரைஸ் ஆஃப் டாக் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுத்தையும் எங்க கொண்டு வரக்கூடாதான்? வேசியோட கூட யாரை கம்பேர் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? வேசி பணயம். ஒரு வேசி என்ன பண்ணுவா? பணத்தை வாங்கிட்டு வேசி பிரதானம் பண்ணுவா. அதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் யாரை சொல்லியிருக்கிறாரு? நாய். நாய் என்ன செய்யும்? நாயை பத்தி எனக்கு அது அவ்வளவா தெரியாது. காலையில கூட பிரதர்கிட்ட நாயை பத்தி கேட்டேன். நாய் நிஜமாவே, ஏன்னா நானும் சின்ன வயசுல என்ன பண்ண, நாய்கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருந்தவ தான் இல்லையா. நாயை பத்தி நமக்கு தெரியாது. இல்ல நாயை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. நாய், அவர் சொன்னார், நாய் நமக்கு விரும்பத்தக்க ஒரு பிராணி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை விரும்பத்தக்க பிராணியை எடுத்து வச்சிருக்காங்க. அது விரும்பத்தகாத ஒரு பிராணி. அது நாய் கக்கினத ஆண்டவர் சொல்றார், மூடத்தனத்துக்கு திரும்பவும் திரும்பாத. மூடனே, நீ மூடத்தனத்துக்கே திரும்பிக்கிட்டு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, அது அருவருப்புன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம தேவன் அவரை போல நீடிய பொறுமையும் அவரை போல அன்புள்ளவங்களை யாராவது நீங்க சொல்ல முடியுமா? ஒருத்தருமே கிடையாது. இவ்வளோ நீடிய பொறுமையா, சாகிற நேரத்துல கூட கல்லனுக்கு இன்னைக்கு உனக்கு என்னுடைய பாரடைஸ்ல பிளேஸ்ன்னு சொன்ன கர்த்தர். ஆனா அவர் கொடுத்த இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் நம்ம வீணாக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர்கிட்ட இருந்து பதிலே வராது. என்ன வராது? இந்த கானானிய ஸ்திரீ ஒரு பாவமுள்ள ஸ்திரீ. ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், அழகா சொல்லியிருக்கிறார், நாய் குட்டிக்கு இந்த அப்பம் கிடையாது. இப்ப அந்த நாய் குட்டிக்கு எப்படி அப்பம் கிடைச்சது தெரியுமா? படிங்க, மத்தேயு அதே அதிகாரம் 15:27 படிங்க. அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். எந்த இடத்துல இந்த நாய்க்குட்டிக்கு அப்பம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, மெய்தான் ஆண்டவரே. என்னது அது? உண்மைதான். நான் நாய் தான், என் பிள்ளை நாய்க்குட்டி தான். எந்த இடத்துல நம்ம பாவத்தை கன்ஃபஸ் பண்ணுறோமோ, கன்ஃபஸ் பண்ணி விட்டுடுறோமோ, உண்மையாகவே சொல்கிறேன், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் நம்ம எதை பெற்றுக்கொள்வோம்? இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் முடியுதுன்னா, நான் பரிசுத்தமாகவே இருந்து முடிக்கிறேன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணி கொண்டே இருக்கணும்? பெண்களை கூடி உபவாசிக்கிற இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறது, ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணோம்? சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். விசுவாசத்தை குறித்து நிறைய காரியத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவ்வளவுதான். ஸ்திரீ, உன் விசுவாசம் கிரேட் ஃபெய்த். கிரேட் ஃபெய்த்னு எங்க சொல்றாருன்னா, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் கீழே விழுறத நான் சாப்பிடுவேன்னு சொல்றேன். அவள் தன் நாய், நான் என் பிள்ளை நாய்க்குட்டின்னு அந்த மெய்தான் ஆண்டவரே எப்போ அவள் ஒத்துக்கிட்டாலோ, ஆண்டவர் அந்த நேரத்திலே அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்குறார். இந்த வேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்ம எந்த சூழ்நிலையிலையும் விட்டு வந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது. விட்டு வந்த காரியத்துக்குள்ள திரும்பி பார்த்தோம்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார். நடக்கிறது நடக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். நான் என்னை இதை படிக்கும் போது என் கண்ணில் இருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஆண்டவரை, நான் கூட நாயாக தான் இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் கழுவி அவருடைய மகளா மாற்றினார் இல்லையா? ஆண்டவருக்குள்ள நம்ம தாழ்த்தணும். எஸ் லார்ட், ஐ கன்ஃபஸ் மை சின். நம்ம நாமே அறிக்கை செய்யணும்.
ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிற வாழ்க்கை இருந்தாதான் கிறிஸ்துவமே வளரும். லாஸ்ட் டைம் பார்த்தா ரெக்கார்ட் பண்ண முடியல. மற்றவங்கள நம்ம இவ பாவி அவ பாவின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா யாருமே சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம பரிசுத்தவான்களாவே இருந்து போக வேண்டியது தான். கிடையாது, நம்மளும் போக மாட்டோம். அப்படி மற்றவங்களை நம்ம நீட்டிகிட்டே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அதை பார்ப்பார். ஆண்டவர் பார்க்குறார். கானானிய ஸ்திரீகிட்ட சொல்கிறார், என்னுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அவர் சொல்கிறார், நீதான் ஆண்டவரே ஆகிலும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிறோம் தெரியுமா? தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து பாவ அறிக்கை செய்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இருக்கணும். ஒரு சில சர்ச்சஸ்ல அப்பம் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் சுத்திகரிப்புலாம் வைக்கிறாங்க. அப்போ அந்த 20 நாள் 25 நாள் 29 நாள் என்ன ஆச்சு? அந்த மாதத்துக்கெல்லாம் கன்ஃபஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வார்த்தை இருக்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிருபைகள் காலைதோறும் எப்படி இருக்கு? புதியவைகளா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கேட்கணும். சங்கீதம் 19:12 படிங்க, முடிக்கலாம், அவ்வளவுதான். சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள், மனுஷருக்கு முன்பதாக நான் பேசுகிற பேச்சோ இல்லை நான் செய்கிற செயல்களும் கிரியைகளும் இது ஒருபோதும் பலன் கொடுக்காது. நான் என் மறைவில் எப்படி இருக்கிறேன், என் அந்த ரங்கத்தில் நான் எப்படி இருக்கிறேன். தேவன் ஒரு விசை நம்மை கழுவுவாராக, நம்முடைய அந்த ரங்கத்தை கழுவுவாராக, நம்முடைய மறைவான குற்றங்களை கழுவுவாராக. யாரை இல்லைன்னா நான் எப்படி இருக்கிறேன், யாரை இருக்கும் போது அல்ல, ஈவன் நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கூட நான் எப்படி இருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன கொண்டு வர போறாரு? கடைசி அதிகாரம் எடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 and 12 படிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. நீதியா இருக்கிறியா? உடனே என்ன பண்ணிடாத, சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி ஆயிராத. பரிசுத்தமா இருக்கிறியா? என்னைய போல ஒரு பரிசுத்த யாருன்னு சொல்லிடாது. ஒவ்வொரு நாளும் உன் நீதியையும் உன் பரிசுத்தையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து இன்னும் நம்ம பரிசுத்தமாகணும், இன்னும் நம்ம நீதியாகணும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கானானிய ஸ்திரீ காரியத்திலிருந்து சொல்லி கொடுத்த காரியம், வேசியின் பனையும் நாயின் கரையும் தேவனுக்கு ஆண்டவர் அவளை மென்ஷன் பண்ணும்போது நாய்க்குட்டின்னு சொல்றாரு. அவனுடைய பாவம் அந்த இடத்துல இருக்கிறபடினால் ஆண்டவரால் ஒரு வார்த்தையை சொல்ல முடியல. ஆனால் அவள் மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுத்தாரு? அந்த நாய்க்குட்டிக்கு சுகத்தை கொடுத்தார், இரக்கத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பாவத்துக்கு தேவன் விரோதி, ஆனால் பாவிகளை நேசிக்க வேண்டும் என்பவர். அந்த பாவியை நேசிச்சதுனால தான் we are here today. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். பாவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டு என் விசுவாசம் செயல்படணும், என் விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், என் விசுவாசம் சமுத்திரத்தில் கல்லை கொண்டு போன்னு சொன்னால் தூசியை கூட நம்மளால, நம்ம மேலே இருக்கிற தூசியை கூட நம்மளால தள்ள முடியாது. உன் விசுவாசம் செயல்படணும்னா ஆண்டவர் சொல்றார், கிரேட் ஃபெய்த், விசுவாசம் பெரியது. வை? மெய்தான் ஆண்டவரே, எனக்கு மெய்தான் ஆண்டவரேன்னு சொல்லி விடுறோமோ அன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் பெரியதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.